Hi friends, welcome back to Birlas Parvai. இப்போ சமீப காலத்தில் காரில் ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறத முக்கியமாக எல்லாருமே பார்க்குறோம். அதுவும் ஒரு லக்ஸுரி ஃபீச்சரான வென்டிலேட்டட் சீட் அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லாருமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அது எல்லா லக்ஸுரி கார்ஸ்லேயும் ஒரு டாப் எண்டில் இந்த ஃபீச்சர் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்போ இந்த வென்டிலேட்டட் சீட் அப்படிங்கிறது நம்ம மோகன் பாஷையில் குழு சீட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த வென்டிலேட்டட் சீட் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, இன்கேஸ் ஆஃப்டர் மார்க்கெட்டில் அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ப்ராடக்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கா நம்ம மாதிரியான காருக்கு போடுறதுக்கு அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயில்டாக ஒரு டெமோவோட இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எஃபர்ட் உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு ஓஇஎம்ல வர்ற வென்டிலேட்டட் சீட்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற நம்ம பார்க்கலாம். இப்போ நம்மக்கிட்ட கிரெட்டாவோட டாப் அண்ட் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இதில் இந்த வென்டிலேட்டட் சீட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இந்த காரில் இருக்குது. இதில் எப்படி இருக்குது, எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம். இங்கே உள்ளே வாங்க. இந்த சீட்டோட இந்த இதை வந்து நீங்கள் பார்க்கலாம். நிறைய ஓட்டையாக இருக்குது இல்லையா, இதுக்கு பேர் தான் வந்து பெர்ஃபரேட்டட் சீட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹோல்ஸ் வழியாக தான் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஏர் வந்து நமக்கு வெளியில் வருது. சரி, இப்போ இதில் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, இங்கே உங்களுக்கு 2 பட்டன் வந்து இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க வென்டிலேட்டட் சீட்டில். இங்கேயும் சரி இங்கேயும் சரி. ஒன்று வந்து டிரைவர் சீட்டுக்கும் இன்னொன்று வந்து கோ பேசஞ்சர் சீட்டுக்கும் இருக்குது. இப்போ இது நம்ம வந்து ஆன் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஜஸ்ட்டு காரை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த தான் வந்து ஆன் பண்ணி காமிக்கிறேன். இங்கே நீங்கள் பார்க்கலாம் ஒரு 3 லைட் வந்து இந்த இடத்துல எரியுது. இப்போ நீங்கள் இதில் கை வச்சு பார்த்தோன்னா நமக்கு நல்ல ஒரு காற்று வர்றது நமக்கு தெரியுது. இப்போ இது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம ஏசி வந்து இங்கே நீங்கள் பார்க்கலாம் பேனலில் ஆஃப் பண்ணி தான் வந்து நம்ம ஏசியை வச்சுருக்கோம். ஏசி ஆன் ஆகலை. அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன மாதிரி காற்று வருது அப்படின்னா, இந்த காருக்குள்ளே என்ன மாதிரியான ஒரு டெம்பரேச்சரில் ஒரு ஏர் இருக்கோ அந்த ஏரை தான் வந்து இதுக்குள்ளே நமக்கு புஷ் பண்ணுது. சரியா? அப்போ நீங்கள் ஏசி ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த காருக்குள்ளே இருக்கிற ஏரோட டெம்பரேச்சருமே வந்து நல்லாவே ரெடியூஸ் ஆகும். நல்ல ஜில்லுன்னு ஒரு எஃபெக்ட் வந்து நமக்கு கிடைக்கிது. அந்த ஏரை ஷக் பண்ணி இதுக்குள்ளே விடும்போது நமக்கு கீழேயும் சரி பின்னாடியும் சரி நமக்கு நல்லாவே அந்த ஒரு கூலிங் எஃபெக்ட் வந்து கிடைக்கிது. அப்போ இந்த இதுக்கு அடியில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏசியிலேருந்து டக்ட் எடுத்து இதுக்குள்ளே விட்டுருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த சீட்டுக்கு அடியில் என்ன இருக்குன்னு நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஜஸ்ட்டு ஒரு ப்ளோயர் இருக்குது. அந்த ப்ளோயரில் 2 அவுட்லெட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து நமக்கு காரோட பேக் சைடு ரிக்ளனேஷனுக்கும், இன்னொன்று வந்து பாட்டமில் இருக்கிற நம்ம உட்கார்ற இடத்துக்கும் சொல்லி 2 வருது அந்த ஃபேனில். சரியா? அப்போ இதுலேயுமே வந்து என்ன தான் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபேன் தான் இருக்குது. இப்போ இந்த ஃபேனோட நாய்ஸை இப்போ நான் அந்த மைக்கை அடியில் வச்சு உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணுறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா டோரை லாக் பண்ணி உட்காந்துட்டு ஏசி ஆன் பண்ணி எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன்னா நீங்கள் பார்க்க முடியுமா தெரியல, என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் சொல்கிறேன். டெம்பரேச்சர் வந்து எவ்வளோ வச்சுருக்கேன் நீங்கள் பார்க்கலாம். 17ல் வச்சுருக்கேன். இதான் இருக்கிறதுலே லோ. சரியா? ஃபேன் ஸ்பீடுமே நல்லாவே ஹையாக இருக்குது. உங்களுக்கு அந்த நாய்ஸே நல்லாவே உங்களுக்கு கேப்சர் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போது நமக்கு கேபின்குள்ளே நல்லாவே டெம்பரேச்சர் வந்து ரெடியூஸ் ஆகிடுச்சு. அந்த ஏரை இப்போ நமக்கு என்ன பண்ணுது, சீட்டுக்குள்ளே வந்து புஷ் பண்ணுது. அப்படி புஷ் பண்ணும்போது நம்ம உட்கார்ந்தோன்னா கீழேயும் சரி இங்கே பின்னாடி சாயிற இடத்துலையும் சரி நல்ல ஒரு கூலிங் எஃபெக்ட் வந்து நமக்கு தெரியுது. பட் நான் ஏசியை ஆஃப் பண்ணேன்னா அந்த கூலிங் எஃபெக்ட் வந்து கட் ஆகிட்டு வெறுமனே காற்று மட்டும்தான் வருது. சரியா? ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த ஓஇஎம்மில் வந்து அந்த வென்டிலேட்டட் சீட்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற டெமோ வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்க. அப்போ ஆஃப்டர் மார்க்கெட்டில் இதுக்கு ஈக்குவலாக ஏதாவது ஒரு ப்ராடக்ட்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டால் எஸ், ஒரு ப்ராடக்ட் வந்து இருக்குது. அந்த ப்ராடக்ட் தான் எப்படி ஒர்க் ஆகுது, என்ன மாதிரி ரிசல்ட் கொடுக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த ப்ராடக்டோட நேம் என்ன அப்படின்னா ஏர்பிரேஸ் அப்படிங்கிற ஒரு பிராண்டில் வர்ற ஒரு வென்டிலேட்டர் சீட் தான் வந்து இது. ஸோ இந்த மாதிரி தான் அந்த பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணோம்னா உள்ளே எதுவுமே இல்லை. ஸோ எங்கே போச்சு அப்படின்னா இதை ஒரு 15 நாளாக நம்ம காரில் வந்து அதை மாட்டி நான் டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். காருக்குள்ளே இருக்குது. இப்போ நான் எடுத்துகிட்டு வரேன். சரி, நீ எப்படா வந்த? ஸோ இதுதான் வந்து அந்த ப்ராடக்ட்டு. இப்போ நான் அதை விட்டேன்னா அப்படின்னா பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஃபுல் லென்த்துக்கு இப்படி ஒரு ஷீட் மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து நம்மளோட டிரைவர் சீட்லேயும் சரி கோ பேசஞ்சர் சீட்லேயும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி ஃபிட் பண்ணணும் அப்படிங்கிறத உள்ளே போய் நான் காமிக்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே வந்து ஓஎம்மில் இருக்கிறதுல நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அதில் என்ன இருந்தது அப்படின்னா
கீழே வந்து ஒரு ஃபேனோட இருந்தது தான் நம்ம பார்த்துருந்தோம். அதே மாதிரி இந்த ஆஃப்டர் மார்க்கெட்லேயும் கீழே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ப்ளோயர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரியுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்போ இந்த ப்ளோயர் வந்து நம்ம காரில் சீட்டில் ஃபிட் பண்ணதுக்கப்புறமா எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் நம்ம காரோட சீட்டில் வந்து இது இருக்குது. அப்போது நமக்கு கேபின்குள்ளே இருக்கிற அந்த கூல்டு ஏர், அதாவது அந்த ஏர் கண்டிஷன் நம்ம யூஸ் பண்ணும்போது காருக்குள்ளே இருக்கிற அந்த சில்லான ஒரு ஏரை வந்து என்ன பண்ணுன்னா, இது ஷக் பண்ணி இந்த சீட்டுக்குள்ளே வந்து ப்ளோ பண்ணுது. இந்த சீட்டுக்குள்ளே வந்து அந்த ஏர் ஃப்ளோ ஆகிறதுக்கு ஒரு டனல் மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு சின்ன செட்டப் வந்து பண்ணியிருக்காங்க. அப்போது அந்த ஏர் வந்து இந்த பெர்ஃபரேட்டட் அப்படின்னு நம்ம அதில் பார்த்தோம் இல்லையா, ஓட்டையாக இருந்துச்சு இல்லையா, அதே மாதிரி இதுலேயும் என்ன பண்ணியிருக்காங்க, நெட்டடில் உங்களுக்கு வந்து இந்த சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த நெட்டட் வழியாக என்ன பண்ணுது, அந்த கூல்டு ஏர் வந்து வெளியில் வருது. நம்ம உட்கார்ற இடத்துலையும் சரி, பின்னாடி சாயிற இடத்துலையும் சரி, அந்த ஏர் வந்து ஒரு ஃபோர்ஸ்டாக வந்து உங்களுக்கு வெளியில் வருது. அப்படி வரும்போது அந்த கூல்டு ஏர் வந்து நமக்கு கீழேயும் சரி, பின்னாடி முதுகுலையும் சரி, நல்ல ஒரு ஏர் ஃப்ளோ வந்து கிடைக்குது. ஏன்னா நான் 10 days யூஸ் பண்ணி பார்த்ததுனால நான் சொல்கிறேன், ரைட்? அப்போது இதை வந்து நம்ம எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் ஒரு கண்ட்ரோலருமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு 2 ஸ்பீட் கண்ட்ரோலரே வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறதுக்கும் சரி, அதே மாதிரி 1 and 2 ஸ்பீடு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்பீடை வந்து நீங்கள் வேரி பண்ணிக்கலாம். நம்ம காரில் இருக்கிற 12 வோல்ட் போர்ட்டில் வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும், இந்த சாக்கெட்டை வந்து உங்களுக்கு நீங்கள் ப்ளக் பண்ணிவிட்டு அதுலேருந்து பவர் எடுத்து இதை யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போது இது நம்ம சீட்டில் வைக்கும்போது இந்த பாட்டமில் என்ன இருக்கணும்னா, எந்த இடத்துல உங்களுக்கு ப்ளோயர் இருக்கோ, எதோட அட்டாச் பண்ணியிருக்கோ, இப்போ இதில் வந்து ப்ளோயர் அட்டாச் பண்ணியிருக்கு, அதுதான் வந்து பாட்டமில் நம்ம உட்கார்ற இடத்துல அந்த போர்ஷனை வந்து நம்ம வைக்கணும். ஸோ என்ன பண்ணலாம், இதை இப்படி வச்சுட்டு இதை வந்து மேலே இப்படி வச்சுக்கலாம், ரைட்? இதான் வந்து இதோட பொசிஷனு. ஃப்ரண்ட்டில் வந்து என்ன இருக்கும், கரெக்டாக இந்த இடத்துல வந்து ஃபேன் வந்து உங்களுக்கு இருக்கும். அதை நான் அப்புறமா காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இதை வந்து டைட்டாக வந்து இதை நம்ம டைப் பண்ணணும். எதுக்காக அப்படின்னா, இது நிறைய பெண்டு இருந்தது அப்படின்னா, இங்கேருந்து போகிற ஏர் வந்து இங்கே நடுவுலேயே ஸ்ட்ரக் ஆகிட்டு நமக்கு பின்னாடி முதுகுக்கு போகாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ப்ராப்பராக இதை வந்து நம்ம செட்டப் பண்ணணும். அது பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இங்கே பின்னாடி நமக்கு வந்து ஒரு ஹூக் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு யூனிவர்சல் சைஸ் தான். இது எந்த காருக்கு வேணாலும் இது வந்து சூட் ஆகும். அப்போது நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு வந்து இதை காருக்கு பின்னாடி நம்மளோட சீட்டில் வந்து இதை நம்ம டைப் பண்ண போகிறோம். இது நல்லா இழுத்து பின்னாடி வந்து இதை டைப் பண்ணிடலாம். எஸ், இப்போ நம்ம வந்து அதை பின்னாடி மாட்டியாச்சு. இப்போ நீங்கள் இது இழுத்திங்கன்னா ஓரளவுக்கு டைட்டாகவே இருக்குது. இன்னொன்று என்ன அப்படின்னா, அதோட பாட்டமில் இந்த மாதிரி ஒரு ரிங்கு மாதிரி நமக்கு 2 கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் ஒன்று இருக்குது, இன்னொன்று அதர் சைட்லேயுமே வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ இது வந்து எதுக்காக அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி இது பின்னாடி நல்லா அப்படி இழுத்து இப்படி பிடிக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த ஃப்ளோ வந்து கரெக்டாக இருக்கும். அப்போ இதை நீங்கள் என்ன பண்ணணுன்னா, உங்களோட சீட்டுக்குள்ளே நல்லா இன்சர்ட் பண்ணி பின்னாடி அதை இழுத்து விட்டீங்க அப்படின்னா, இந்த ரவுண்டு வந்து என்ன பண்ணும், அதை வந்து நல்லாவே ஹோல்டு பண்ணிக்கும். இதை நம்ம என்ன பண்ணுறோம், இது நல்லா அப்படி டைட்டாக இன்சர்ட் பண்ணுறோம். இப்போ அந்த ரிங் எனக்கு பேக்கில் வந்துருச்சு. நான் இழுத்தேன்னா நமக்கு இந்த மாதிரி வருது. ஸோ இதை இழுத்து இப்படி விட்டோன்னா அந்த ரவுண்டு வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு லாக் மாதிரி நம்ம சீட்டை வந்து நல்லா பிடிச்சிக்குது. அதே மாதிரி இந்த பக்கமும் இன்னொரு ரவுண்டு வந்துருச்சு. அதையுமே நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்படி விட்டோன்னா இப்போ பேக்கை வந்து நல்லா இழுத்து பிடிச்சிக்கிச்சு. இப்போ இங்கே பார்க்கலாம், இந்த பேக் வந்து நமக்கு எவ்வளோ இழுத்தாலுமே வரல. இந்த போர்ஷனுமே ஓரளவுக்கு நல்லா டைட்டாக நின்றுக்குச்சு, ரைட்? இப்போ இந்த கீழே உள்ள போர்ஷன் வந்து இப்படி ஃப்ரீயாகவே இருக்குது. இதை கீழே சீட்டோட டைப் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு ஹூக் கொடுத்துருக்காங்க. இதை நல்லா நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த வயரை நல்லா வெளியே எடுத்து விட்டுட்டு இந்த ஃபேனை நல்லா எடுத்து கீழே நல்லா இழுத்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நமக்கு சீட்டுக்கு அடியில் இருக்கிற ஏதாவது ஸ்ப்ரிங்கில் போய் நம்ம மாட்டணும். இங்கே நான் உங்களுக்கு இழுத்து நமக்கு அடியில் வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு போர்ஷனில் ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கும். அதில் நீங்கள் மாட்டிட்டிங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்கலாம், இந்த சீட்டை வந்து நம்மளால் தூக்குனாலும் வெளியில் வரல. ஸோ இந்த வயரை இப்போ என்னோடய காரில் எனக்கு இந்த இடத்துலையே கரெக்டாகவே எனக்கு வந்து ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் போர்ட் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அங்கேயே நான் என்ன பண்ணிக்கிறேன், ப்ளக் பண்ணிக்கிறேன். அதனால் நமக்கு ரொம்ப ஈஸியாகவே வந்து அது உங்களுக்கு வந்துருச்சு. இப்போ ஆல்ரெடி அது ஆனில் இருந்ததுனால அது ஆன் ஆனதை நம்ம பார்க்குறோம். ஆஃப் பண்ணிடுவோம். ஏன்னா இதிலே நமக்கு சொல்லியிருந்தோம் இல்லையா, 1 and 2 0ன்னு போட்டால் இதில் வந்து உங்களுக்கு ஆஃப் ஆகும். 1 போட்டோன்னா 1 ஸ்பீடில் ரன் ஆகும், 2 போட்டோன்னா ஸ்பீடு வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, இப்போ நம்ம போட்டு மேலே உட்காந்ததுக்கப்புறம் இந்த சீட்டிங் பொசிஷனில் ஏதாவது ஒரு சேஞ்ச் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கீழே உள்ள நம்ம உட்காந்துருக்கிற போர்ஷன் வந்து ஸ்லைட்டாக ஒரு 1/2 inch ஹைட் வந்து உங்களுக்கு
இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ என்னோட காரில் பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்டெல்லாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. அதனால நான் எப்பயும் உட்காந்து ட்ரைவ் பண்ணுறதுக்கும் இதுக்கும் எனக்கு ஸ்லைட்டாக ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து தெரியுது. இப்போ இன்கேஸ் உங்களோட காரில் இந்த ஹைட் அட்ஜஸ்டபிள் இருந்ததுன்னா இந்த ஹைட்டை நீங்கள் மைனஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இன்னும் கொஞ்சம் ஹைட்டை ரெடியூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட பழைய டிரைவிங் பொசிஷனே உங்களுக்கு கிடச்சிரும். இங்கே ரியரில் நமக்கு எதுவும் முன்னாடி தள்ளின மாதிரி இல்லை. ஒன்லி திங் பாட்டம் மட்டும்தான் ஸ்லைட்டாக வந்து நமக்கு ஹைட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகே, இப்போ நான் இதை ஆன் பண்ணுறேன், எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பாருங்கள். இப்போ இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் டிவைஸ் நம்ம கனெக்ட் பண்ணும்போது நம்ம கண்டிப்பாக காரை வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டு இந்த யூனிட்டை ஸ்டார்ட் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் அட்வைசபிள். ஏன்னா பேட்டரி ட்ரெயின் ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம அப்படி தான் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ரைட், இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு காரை ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம கண்ட்ரோலரில் இருக்கிற அந்த பட்டனை நான் என்ன பண்ணுறேன், ஆன் பண்ணி இந்த யூனிட்டை இப்போ ஆன் பண்ணுறேன். ஸோ இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு, ஃபேன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பட் நம்ம இன்னும் ஏசிலாம் நம்ம எதுவுமே இந்த இதில் போடலை. பட் நல்லாவே எனக்கு வந்து ஒரு காற்று உள்ளே போகிறது நல்லா தெரியுது. அந்த நாய்ஸுமே வந்து நீங்கள் கேட்குறீங்க, சரியா? இப்போ இந்த நாய்ஸ் வந்து ஓஎம்மில் வர்றதும் இதுவும் ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு கேட்டால் அதை விட இது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்து நமக்கு நாய்ஸ் வருது. ஏன் அப்படின்னா ஃபேன் வந்து எக்ஸ்போஸ்டாக நமக்கு வெளியவே தெரியுது. அதனால் அந்த ஃபேனோட நாய்ஸ் நமக்கு நல்லாவே ரீச் ஆகுது ஆக்சுவலாக. ஆனால் நீங்கள் ஏசியை ஆன் பண்ணிவிட்டு மைல்டாக ஒரு மியூசிக் வச்சுட்டு நம்ம ட்ரைவ் பண்ணோன்னா அந்த நாய்ஸ் வந்து கண்டிப்பாக நமக்கு எதுவுமே கேட்காது. ஏன்னா நான் ஒரு 15 days யூஸ் பண்ணதுனால அப்போ நான் ஃபீல் பண்ணதை நான் உங்களுக்கு சொல்கிறேன், சரியா? ஸோ இந்த ஏர் ஃப்ளோ வந்து நமக்கு பாட்டமுக்கு சூப்பராக வந்து அந்த ஏர் ஃப்ளோ வருது. பட் இன்னும் சில்டாக எனக்கு வரல, ஏன்னா ஏசி ஆன் பண்ணாதனால. அதே மாதிரி இங்கே பின்னாடி வந்து எனக்கு என்ன வருது அப்படின்னா இந்த அளவுக்கு வந்து எனக்கு ஒரு ஏர் ஃப்ளோ நல்லா கிடைக்குது. இந்த ஹிப்புக்கு மேலே வரைக்கும் வந்து எனக்கு நல்லா கிடைக்குது. பட் நம்ம இன்னும் நம்ம ஏசி ஆன் பண்ணி நம்ம ட்ரைவ் பண்ணுவோம். ஸோ எந்த அளவுக்கு நமக்கு ஒரு ஃபீல் இருக்குது நம்ம பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ட்ரைவில் தான் போயிட்டுருக்கோம். நான் ஏசி ஆன் பண்ணியிருக்கேன் காரில். இந்த சீட்டையும் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். ஐ மீன் இந்த வென்டிலேட்டட் சீட்டுமே வந்து ஆன் ஆகிருக்கு. லெவல் 1 தான் வந்து வச்சுருக்கேன். ஸோ அந்த எஃபெக்ட் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த கேபின் நல்லா கூலாயிருச்சு அப்படின்னா அதே கூலிங் எஃபெக்ட் வந்து ஈக்குவலாக நமக்கு பாட்டம்லையும் சரி, நமக்கு இங்கே பின்னாடி முதுகுலையும் பாதி அளவுக்கு நமக்கு அந்த கூலிங் வந்து வருது. அதாவது இந்த போர்ஷனில் நமக்கு இந்த மேலே வரைக்கும் ஷோல்டர் வரைக்கும் அந்த த்ரோ வரல, பட் பாட்டம் வரைக்கும் நல்ல ஒரு த்ரோ வந்து கிடைக்குது. அதே மாதிரி கீழே ஃபுல் ஏரியாவுக்கு வந்து சூப்பராக ஒரு கூலிங் வந்து நமக்கு கிடைக்குது. அதே இது நீங்கள் ஏசியை ஆஃப் பண்ணிட்டீங்க, இப்போ ட்ரைவ் பண்ணிகிட்டே இருக்கோம், ஏசியை ஆஃப் பண்ணோம் அப்படின்னா அந்த கேபின்குள்ளே என்ன கூல் இருக்கோ அதே கூலிங்கு அதே டெம்பரேச்சர் தான் வந்து உங்களுக்கு இதுக்குள்ளேயும் மெயின்டைன் ஆகும். அப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் தனியாக வந்து ஒரு ஏசி டக்டோ எதுவுமே வந்து கிடையாது. அந்த ப்ளோயர் வந்து இந்த காருக்குள்ளே இருக்கிற அந்த கூல்டு ஏரை வந்து என்ன பண்ணுதுன்னா சக் பண்ணி ப்ளோ பண்ணுது. அப்படி ப்ளோ பண்ணும்போது நம்மளோட பாட்டமும் சரி பேக்கும் சரி அந்த கூல்டு ஏர்னால நல்லாவே வந்து ஒரு கூலிங்காக எஃபெக்ட் இருக்குது. இப்போ என்னோடய காரில் எடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த சீட்டு மாற்றினதுக்கப்புறமா எனக்கு அந்த ஒரு ட்ரபிள் வந்து இருந்தது. என்னென்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஃபேப்ரிக் தான் யூஸ் பண்ணியிருந்தோம். எனக்கு அந்தளவுக்கு ஸ்வெட்டிங் வந்து இருக்காது. ஏன்னா அதில் நிறையா வந்து ஹோல்ஸ் வந்து இருக்கும். இன்னொன்று அந்த கிளாத்தே வந்து கொஞ்சம் ஸ்வெட்டை வந்து நமக்கு அப்சர்வ் பண்ணிக்கும். பட் இந்த சீட் நான் மாற்றினதுக்கப்புறமா எனக்கு என்ன ட்ரபிள் இருந்தது அப்படின்னா அந்த ஸ்வெட்டு வந்து நல்லாவே தெரியுது. அதுவும் இப்போ ரீசெண்டாக நான் லாங் ட்ரைவ் போனப்போ எல்லாமே அந்த ட்ரபிள் இருந்தது. பட் இதை யூஸ் பண்ணி இப்போ நான் தீபாவளிக்கு நான் என்னோடய நேட்டிவ்க்கு ட்ரைவ் பண்ணி போகும்போது நான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ நல்லாவே வந்து அந்த ஒரு கம்ஃபர்ட் வந்து நமக்கு கிடைக்கிது. அந்த பின்னாடி ஸ்வெட் ஆகிறதும் சரி, பாட்டமில் ஸ்வெட் ஆகிறோம் அந்த இரிட்டேஷன் வந்து இல்லாமல் நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு டிரைவ் வந்து நமக்கு கிடைச்சது. அப்போது இதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2990 வந்து உங்களுக்கு சொல்கிறாங்க. அதாவது 2990 வந்து ஆன்லைன் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு வருது. அமேசான்லேயே இது வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அதோட லிங்க்குமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இவங்களோட கான்டாக்ட் டீட்டெயிலும் டைரக்ட் கான்டாக்ட் டீட்டெயிலுமே கொடுக்குறேன். இவங்க வந்து மதுரையில் இருந்து தான் ஆக்சுவலாக வந்து ஷிப் பண்ணுறாங்க. அவங்களோட டீட்டெயில்ஸும் கொடுக்குறேன். நீங்கள் அதுவும் கூட நீங்கள் டேரெக்டாகவே நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ரீச் பண்ணிக்கலாம். நம்மள மாதிரியான காருக்கு, ஒரு பட்ஜெட் காருக்கு வென்டிலேட்டர் சீட்ஸ் இல்லையே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட்ஜெட்டுமே வந்து ரீசனபுளாக வந்து உங்களுக்கு இருக்குது. இது வந்து வாஷபிள் தான். நம்ம இந்த பேக்கையும் சரி பாட்டமையும் சரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து க்ளீனாக வாஷ் பண்ணிக்கலாம். அந்த ஃபேனை மட்டும் நம்மளால் தனியாக எடுத்துக்க முடியும். அதில் வந்து ஒரு ஜிப்பு மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த ஜிப்பை நம்ம ஓப்பன் பண்ணோன்னா அந்த ப்ளோயர் வந்து ஓப்பனாகவே நமக்கு தெரியுது. அதை நம்ம ஈஸியாக நம்ம வெளியில் எடுத்துகிட்டு மிச்சம் எல்லாத்தையுமே நம்ம வாஷ் பண்ணி நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி நம்ம போட்டுக்கலாம், சரியா? ஸோ லைஃப் வந்து டெஃபினட்டாக லாங்கர் லைஃப் இருக்கும் அப்படிங்கிறத அவங்க கோட் பண்ணுறாங்க. 30,000 hours வந்து இது ரன் ஆகும் அப்படிங்கிறது தான் அவங்களோட ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது.
சரியா? ஸோ ஓவராலாக இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் மாதிரி தான் வந்து தெரியுது. அதனால தான் உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ வந்து நம்ம பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வெண்டிலேட்டட் சீட்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலும் வந்து கண்டிப்பாக இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். மீண்டும் அடுத்து வேற ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூவோட வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பாய்.